கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के बड़ी नाम को स्तुति हो। இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் காணப்படுகிறது. आज के दिन बहुत सुंदर दिन दिखाई देता है இது இஸ்ரவேலுக்கு ஒரு பஸ்கா பண்டிகையாய் காணப்படுகிறது. और इस्राएल के लिए एक फसह की त्योहार है இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குட் ஃப்ரைடேயாய் காணப்படுகிறது. और एक मसीहा के लिए एक अच्छा एक बड़ा शुक्रवार है। இந்த நாளிலே எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் எகிப்தை விட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்ட நாளாய் காணப்படுகிறது. और जो है आज के दिन जो है मिस्र देश से जो है कानान देश में गया हुआ दिन है। இப்படிப்பட்ட நாளிலே आज के दिन में எருசலேம் நகருக்கு வெளியே और यरूशलेम नगर से बाहर கொல்கதா மலையின் மேலே इस कोलकाता इस जगह से கபாலஸ்தலம் என்ற இடத்திலே एक्सकल की जगह से இரண்டு கல்லருக்கு நடுவாக और दोनों चोर के बीच में நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து और हमारा प्रभु यीशु मसीह சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நேரமாய் காணப்படுகிறது. सूली पर लटका हुआ एक समय आज के दिन है। இதுவரை நாம் 3 வார்த்தைகளை தியானித்தோம். अभी तक हम 3 शब्द में हम ध्यान दिए। தேவனாய கர்த்தர் கூறின 4வது வார்த்தையை நாம் வாசிப்போம். प्रभु यीशु मसीह जो है सूली पर लटकते हुए चौथा वचन की ओर हमारे ध्यान की फेरे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती लिखा हुआ सुसमाचार की किताब 27வது அதிகாரம் 27वां अध्याय 46வது வசனம் 46वां वचन को पढ़ सकते हैं। तीसरे पहर के निकट यीशु ने बड़े शब्द से पुकार कर कहा, एली एली लमा शबक्तानी, अर्थात हे मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया। 9ஆம் மணி நேரத்தில் 9वें पहर में यीशु ஏலி ஏலி एली एली லாமா சபக்தானி लामा शबक्तानी என்று अर्थात மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். बहुत बड़ी जोर से पुकारा। அதற்கு उसका मतलब என் தேவனே हे मेरे परमेश्वर ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமா. तुमने क्यों मुझे त्याग दिया। இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளில் यीशु मसीह जो है 7 वचन सूली पर कहा, उसमें से இந்த வார்த்தையானது மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தையாக காணப்படுகிறது. ये वाला वचन जो है बहुत मुख्य है। எல்லா வார்த்தைகளுக்கும் எபிரேய பாஷையில் இருந்தாலும் और सारा जो है वचन को हेब्रियू भाषा में लिखा है तो भी அதை அந்தந்த பாஷையிலே டிரான்ஸ்லேட் பண்ணினார்கள். वो जो है उस भाषा में जो है ट्रांसलेट किए। இந்த வார்த்தையை மட்டும் इस जो है वचन को அவர் என்ன பாஷையில் பேசினாரோ அதே பாஷையில் எழுதி वो जो है कौन सा भाषा में बोला उसी भाषा में यहाँ पर लिखा। அதற்கு பிறகு அதுக்கு அர்த்தத்தை எழுதினார்கள். उसके बाद जो है उसका अर्थ जो है वहां पर लिखा है। இந்த வார்த்தை மட்டும் इस सिर्फ वचन जो है 2 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 जगहों पर लिखा है। மார்க் 15:34 அது எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். मार्क 15:34 में लिखा है। कोई पढ़ सकते हैं? मार्क 15:34। இயேசு எலோயி 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 லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த இடத்திலே इस जगह पे ஏலோயி ஏலோயி என்று எழுதப்பட்டு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. इस जगह पे एलोही एलोही करके लिखा है। இது ரெண்டும் ஒரே அர்த்தத்தின் உள்ளதுதான். इस दोनों जो है एक ही अर्थ है। இந்த ஏலோயி ஏலோயி என்பது इस एलोही एलोही का मतलब இயேசு கிறிஸ்து பேசின அரமிக் பாஷையில் உள்ளது. और यीशु मसीह जो है अरामिक जो है भाषा में क्या बोला वो है। அந்த ஏலி ஏலி என்பது उस एली एली जो है அந்த தேசத்தில் நடைமுறையில் உள்ளப்பட்ட எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. और वो जो है हेब्रियू जो है वहां पर बात करते थे उस भाषा में है। அவர் ஏலோயி ஏலோயி என்று சொல்லும்போது और एलोही एलोही जब भी बोले அங்கிருந்த யூதர்களுக்கும் और वहां पर जो यहूदी जो है ரோமர்களுக்கும் वहां पर रोमियो जो है புரியவில்லை. उनको नहीं समझा। மத்தேயு 27:47 வாசிங்க. मत्ती 27:14 पढ़ सकते हैं। அங்கே நின்றவர்கள் சிலர் और जो वहां पर खड़े थे कुछ लोग அதை கேட்ட பொழுது जब ये सुना அவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். वह तो एलिया को पुकारता है करके कुछ लोग वहां पर कहे। அந்த அராமிக் பாஷை எழுத்து வடிவம் கிடையாது. उस अरामिक भाषा में जो है हम लिख नहीं सकते, அது பேச்சு வடிவம் தான். सिर्फ जो है वो बोलने की एक भाषा है। இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் यीशु मसीह जब इस दुनिया पर जी रहा था எபிரேய பாஷை இருந்தது. उसमें
उसमें जो है हब्रियू भाषा थी கிரேக்க பாஷை இருந்தது, और ग्रीक भाषा थी லத்தீன் மொழியும் இருந்தது. और लतीन भाषा भी था। அவர் மரிக்கும் போது जब ये मरा, அவருடைய மேல் விலாசத்தை उसकी जो है जो अपना शरीर में 3 பாஷையில் எழுதி வைத்திருந்தார்கள். उसकी ऊपर जो है जब यीशु मसीह लटका हुआ उसकी ऊपर जो है 3 जो है भाषा में लिखा है। அப்படி அந்த 3 பாஷைகளும் அவங்க இருந்தது. उस 3 भाषा जो है ऊपर जो है यीशु मसीह लटका हुआ ऊपर ऐसा लिखा था। எல்லா பாஷையும் அவர் எபிரேய பாஷையில் சொன்னாலும் और सारा जो है इब्रियू भाषा में कहा, இந்த பாஷையை அவர் அராமிக் பாஷையில் சொல்லுகிறார். लेकिन ये जो है जो तीसरा शब्द जो है ऐसा क्यों कहता है? அதனால தான் அங்க நின்றவர்களுக்கு புரியவில்லை. और इसीलिए वहां पर जो खड़े थे वो नहीं समझ में आया। அங்க நின்றவர்கள் சொன்னார்கள், वहां पर जो थे वो ये कहा, ஒரு रुको, எலியா இவனை ரட்சிக்க வருவானா பார்ப்போம் என்றார்கள். देखते हैं एलिया जो है इसको बचाने आता है क्या? அந்த காலத்தில் ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. और पहला जो है ऐसे एक मूर्ख एक था, ஏதாவது ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை வந்தால் कोई एक समस्या आई तो அவர் எலியாவை கூப்பிட்டால் எலியா வந்து நம்மை காப்பாற்றி விடுவார், அவரை போல நம்மளை தூக்கி கொண்டு போயிடுவார் என்ற ஒரு பழக்கங்கள் இருந்தது. अगर एलिया को हम बुलाएंगे तो एलिया आके हमको बचाएगा और यहाँ से हमको ले जाएगा। அந்த நிந்தத்தில் அவர் அப்படி சொன்னார்கள். और उस समय वो लोग ऐसा कहा, ஆனால் இந்த வார்த்தையானது, लेकिन ये जो वचन जो है இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையாய் சொல்லி இருக்கிறார். एक अलग शब्द यहाँ पर इस्तेमाल किया। இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தையிலே यीशु मसीह जो है पहला वचन जो बोला, என்ன சொல்றார்? பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். हे पिता इनको क्षमा करना। கடைசி வார்த்தையிலும் और अंत वचन में भी பிதாவே என் கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். हे पिता मेरा आत्मा जो है आपकी ओर मैं सौंपता हूँ। ஆனால் இந்த வார்த்தையிலே लेकिन ये वचन जो है ஏலி ஏலி லாமா சபக்தானி, एली एली लामा शबत्थानी, அப்படி என்றால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? इसका मतलब हे मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया? இந்த நேரத்தில் इस समय में பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கவில்லை. ये पिता क्यों मुझे छोड़ दिया वैसा नहीं कहा। அவர் கேட்கிறார், தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். ये परमेश्वर क्यों मुझे छोड़ा? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் और ये ऐसा स्थिति में அப்போது கரெக்டாக மணி 6 மணி முதல் 9 மணி வரை अंधकारम இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. 6 से लेके 9 पहर तक ये दिखाई देता है। 6 மணி நேரம் முதல் जब 6 से लेके 9 மணி நேரம் வரை 9 पहर तक பூமி எங்கும் अंधकारம் உண்டாயிற்று. पूरा भूमि जो है अंधकार से भरा हुआ है। நாம் இந்திய நேரப்படி அதை பார்த்தால் इस इंडिया की टाइम के ऊपर हम देखेंगे तो சரியாக 12 மணியிலிருந்து बराबर 12 बजे से 3 மணி வரைக்கும் அந்த अंधकारம் உண்டாயிற்று. 3 बजे तक जो है अंधियारा दिखाई இந்த दिया। अंधकारம் என்பது इस अंधकार जो அந்த है இடத்தில் மாத்திரமல்ல, केवल उधर ही नहीं पूरा உலகமெங்கும் अंधकारம் உண்டாயிற்று. पूरा पृथ्वी पर पूरा जो है अंधकार दिखाई दिया। எகிப்திலும் ஒருவரை अंधकारம் உண்டானது. इस मिस्र में भी जो है अंधकार हुआ, ஆனால் எகிப்தில் உள்ளது கோரேன் தேசத்தில் இல்லை. लेकिन उधर जो है कोरे देश में ऐसा हुआ। ஆனால் இந்த अंधकारம் என்பது लेकिन ये अंधियारा जो है पूरा அந்த உலகம் எங்கும் அது अंधकारமாய் காணப்பட்டது. पूरा विश्व भर जो है अंधियारा हुआ। இந்த अंधकारம் ஏன் உண்டானது? इस अंधियारा क्यों हुआ? ஏன் இப்படி இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் என்றால், क्यों यीशु मसीह ने ऐसा कहा, हे मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया? இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் इस जो है दुनिया में जितने भी पाप थे இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. यीशु के ऊपर जो है आ गया। இயேசு பாவம் செய்யவில்லை, यीशु मसीह ने तो पाप नहीं किया, ஆனால் இயேசு நமக்காக அவர் பாடுபடும்படியாக வந்ததின் நிமித்தம் लेकिन यीशु मसीह जो है हमारे लिए दुख सहने इस पृथ्वी पर आया। நம்முடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக हमारे पाप की प्रायश्चित जो है அவர் பலியாக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. इसके लिए यीशु मसीह जो है बलि होना पड़ा। தேவனாய கர்த்தரே அந்த பாவங்களை அவர் மேல் சுமத்தினார். केवल जो है उसके पिता परमेश्वर ने जो है अपने पुत्र यीशु मसीह के ऊपर पूरा पाप जो है उसके ऊपर डाल दिया। அப்படி அது சுமத்தப்படும் போது जब भी उसके ऊपर ऐसा गया, சூரியன் மறைந்து கொண்டது. सूर्य जो है छिप गया। அந்த நேரத்தில் अंधकारம் உண்டாயிற்று. उस जगह पे जो है पूरा अंधियारा हुआ। இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று ஆண்டவர் அறிந்துதான் इस स्थिति आएगा करके परमेश्वर जानते थे। 3வது வசனத்தில் அவர் தன் தாயை அனுப்பி விடுகிறார். इसीलिए तीसरा जो है वचन में अपना माता को भेज देते हैं। அவர் அழைத்து கொண்டு போன யோவான் திரும்பி வர और முடியவில்லை. यूहन्ना जो उसको लेके गया फिर से नहीं आया। அப்படிப்பட்ட ஒரு கடுமையான अंधकारமாய் இருந்தது. क्यों लेके नहीं आया? क्योंकि इतना बड़ा अंधियारा वहां पर दिखाई दिया। அப்படிப்பட்ட அந்த अंधकारத்திலே उतना बड़ा अंधकार में ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. कुछ संभावना हुआ। மத்தேயு 27:51 जो है मत्ती 31 जो है 51 में தேவாலயத்தின் திரைச்சீலை வேர்க்கடலை
வாசிங்க கல்லறைகளில் திறந்ததும் நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்து அப்படிப்பட்ட அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் देखो इतना बड़ा अंधियारा में தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. मंदिर का पर्दा जो है ऊपर से नीचे तक फटकर दो टुकड़े हो गए பூமி அதிர்ந்தது, और धरती जो है डोल गई கண்மலைகளும் பிளந்தது, और चट्टाने जो है तड़क गई கல்லறைகளும் திறந்தது, और कब्रें जो है खुल गई நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. और सोए हुए पवित्र लोगों के बहुत से शाव जो है जी उठे. தேவாலயம் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது நிமித்தம் देखो मंदिर का पर्दा जो है दो टुकड़ा हुआ, इसीलिए நியாய பிரமாணத்தின்படி நாம் தேவனிடத்தில் சேர முடியாத அந்த கட்டுகளை தேவனாய கர்த்தர் நீக்கிவிட்டார். हम जो परमेश्वर के ऊपर जो है नहीं पहुंच सकते, उसको परमेश्वर ने तोड़ा. நாம் தேவன் என்று அழைக்காதபடி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக தேவன் அந்த தடைகளை நீக்கிவிட்டார். हम परमेश्वर अभी से नहीं बोले, हमारे जो है पिता करके हम बोले करके उसको जो है तोड़ दिया. பூமி மிகவும் அதிர்ந்தது, और जो है भूमि जो है पूरा भूकंप और डोल उठी, கண்மலைகளும் பிளந்து காணப்பட்டது, और चट्टान जो है पूरी तरह से जो है फट गया, கல்லறைகளும் திறந்து காணப்பட்டது, और खबर जो है खुल गए, அநேக பரிசுத்தவான்கள் இந்த நாளை காணும்படியா இருந்து அவர்கள் எழுந்திருந்தார்கள். और पूरे जो है शाशेव जो है पूरा उठ पड़े. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் और ये ऐसे स्थिति में தேவனாய கர்த்தர் परमेश्वर, என் தேவனே என் தேவனே हे मेरे परमेश्वर, हे मेरे परमेश्वर, ஏன் என்னை கைவிட்டீர் तूने मुझे क्यों छोड़ा. அப்படி என்று சொல்லுகிறார். वैसा करके कहा करके देखते हैं. தேவன் ஒருவரே, केवल परमेश्वर एक ही है, ஆனாலும் தேவனாய கர்த்தர் தேவன் எப்படி கைவிட முடியும்? लेकिन परमेश्वर जो है कैसा छोड़ सकता है, அவர்தான் தேவன், क्योंकि ये वही परमेश्वर है. அவரை யார் கைவிட முடியும்? और परमेश्वर को कौन छोड़ सकता है. நாம் கைவிடப்படாதபடிக்கு அவர் அங்க கைவிடப்படும் இடத்தில் இருந்தார். हम जो है ना छोड़ा जाए तो वहां पर वो छोड़ा जाना था. அவர் யோசுவோடு சொல்லும்போது கூட, जब यहोशू के साथ ऐसा कहा, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், मैं जैसा मूसा के साथ था मैं तेरे साथ भी रहूंगा, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं कभी ना तुझे त्यागूंगा, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். मैं ना तुझे कभी छोड़ूंगा. அப்படிப்பட்ட தேவனை वैसा परमेश्वर யார் கைவிட முடியும்? कौन छोड़ सकता है. யாரும் அவரை கைவிட முடியாது. कोई भी उसको नहीं छोड़ सकता है. அவருடைய நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, केवल उनका पाप नहीं, இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் पूरा हमारा पाप, पूरा विश्व भर का पाप जो है அவர் சுமந்து उसके ऊपर ढाप लिया அவர் गया, தீர்க்க வேண்டும் என்று और वही उसको प्रायश्चित करने, தீர்க்க தரிசனங்கள் और எழுதப்பட்டிருக்கிறது. वैसा नबोध जो है उसके लिए लिख के गया. அவர் பிறப்பதற்கு முன்பாகவும், वो जो है जन्म लेने से पहले ही, அவர் பிறந்த பின்பும், और जन्म लेने के बाद, அவர் மரணமடையும் வரையும் वो जो मृत्यु तक எல்லாமே தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டிருந்தது. सब कुछ जो है नबोध की तरह पुराना करार में लिखे அவர் गया, எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற வேண்டும். और पूरा नबोध को पूरा करना था. அவர் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறார், और वहां पर ऐसा लिखा है, நான் நியாய பிரமாணத்தையும் मैं जो है इस न्याय प्रमाण को தீர்க்க और தரிசனங்களையும் इस नबोध को அழிக்க வந்தேன் என்று मैं எண்ணாதீர்கள், जो है नाश करने नहीं आया, அதையெல்லாம் நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். और उस न्याय प्रमाण को मैं पूरा करने आया. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் और ऐसा न्याय प्रमाण சங்கீதம் 22:1 எழுதப்பட்டிருக்கிறது. भजन संगीता 21:2 में लिखा है. வாசியுங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் என் கதை சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடேன், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. போதும். சங்கீதம் 22 இப்படி और ऐसा எழுதப்பட்டிருக்கிறது, लिखा है भजन संगीता 22:1 में, என் தேவனே என் தேவனே हे मेरे परमेश्वर, हे मेरे परमेश्वर, ஏன் என்னை கைவிட்டீர்? तूने मुझे क्यों छोड़ दिया. எனக்கு உதவி செய்யாமலும் तू मुझे सहायता नहीं நான் किया, கதறி சொல்லும் வார்த்தையை और मैं इतना पुकारा तो भी கேளாமலும் तुम इतने दूर थे. ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று. क्यों तुम इतना दूर चले गए. இது தாவீது ராஜா எழுதிய சங்கீதமாய் और காணப்படுகிறது. जो है ये दाऊद लिखा हुआ एक भजन संगीता है, தாவீதுக்கு அந்த நேரங்கள் எல்லாம் இப்படி தேவன் கைவிட்டதாக எழுதவில்லை. क्योंकि दावीद को जैसा हुआ परमेश्वर ऐसा नहीं छोड़ा. இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே எழுதப்பட்டிருக்கிறது. ये जो परमेश्वर के लिए ये लिख के गया. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் वैसा स्थिति में அவர் இந்த தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றுகிறார். और नबोध जो है पूरा हुआ. இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதற்கு வந்தார் என்றால், यीशु मसीह इस पृथ्वी पर क्यों आया. பாவிகளை ரட்சிக்க पापियों को उद्धार करने கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று परमेश्वर यीशु मसीह आया करके 1 தீமோத்தி 1:15 எழுதப்பட்டிருக்கிறது. पहली तीमोती 1:15 में लिखा है. कोई पढ़ सकते हैं पहली तीमोती 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் ஆ. என்கிற வார்த்தை உண்மையும்
இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். यीशु जो है पापियों का उद्धार करने के लिए इस जगत में आया, பாவிகளை ரட்சிக்க வேண்டும் என்றால் और इस पाप को अगर मैं उद्धार करना है तो பலி செலுத்த வேண்டும். बलि देना पड़ेगा. இது நியாயப்பிரமாணத்தின் கட்டளையாய் காணப்படுகிறது. ये जो है एक न्याय प्रमाण की एक आज्ञा है. பாவத்திற்கு பலி செலுத்த வேண்டும் என்றால் इस पाप को एक बलि देना है तो ஒரு வெள்ளாட்டு கடாவை எடுத்து एक जो है बकरी को, एक मेमना को लेकर அது பாவம் செய்தவர்கள் தலையின் மேல் கையை வைத்து और उसके ऊपर ऐसा हाथ रखकर அதை उसको பலி செலுத்துவார்கள். उसको मारकर बलि देना है, அல்லது வனாந்தரமான இடத்திற்கு और एक जंगल की ओर அதை அழித்து விடுவார்கள். और वहां पे ले जाते हैं. இது நியாயப்பிரமாணத்தின்படி ये जो है न्याय प्रमाण, அவர்கள் ஆசாரித்து வந்தார்கள். और ऐसे वो लोग जो है ऐसे वो लोग पालन कर रहे थे. ஆனால் அது பலி செலுத்துவதற்கு மட்டும்தான் பாவங்கள் நீங்கும். और केवल बलि करेगा तो ही अपना पाप जो है जाएगा. ஆனால் உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் लेकिन पूरा विश्व भर की पूरा पाप जो है அதை செலுத்த வேண்டும் என்றால் अगर पूरा उसको अगर देना है तो ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். केवल उसका पवित्र लहू जो है गिरना है. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது यीशु मसीह जन्म लेने के बाद யோவான் ஸ்நானகன் இவ்வளவு சொல்லுகிறார். और जो बत्तीसवा जो अपना यूहन्ना ऐसा है बोलता है, ये பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி என்று அவரை சொல்லுகிறார். इस पाप को जो है ऐसा पूरा करने वाले एक जो है देव जो है मनुष्य जो है आया है. யோவான் 1:29 यूहन्ना 1:29 में लिखा है. மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, और अगले दिन जो है यीशु मसीह जो उसके पास आ रहा था, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை சொல்லுகிறார். देखो ये परमेश्वर का मेमना है जो जगत का पाप उठा ले जाता है करके लिखा है. அவர் இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்கிறதுக்காக தான் இங்கு வந்தார். इस दुनिया की पाप जो है उठाने के लिए आया. அவர் கல்வாரி क्रूस पर उस दिन जो है कलवारी क्रूस पर ஒரு ஆட்டுக்குட்டியை போல एक मेमना की तरह அவர் பலியாடாக காணப்படுகிறார். एक बलि देने वाला एक मेमना की तरह जो है कलवारी सूली पर जो लटक रहा था. பாவம் செய்தவர்கள் वो जो भी पाप किए ஒரு வெள்ளாட்டை எடுத்து एक मेमना को लेकर அதன் மீது அவர்கள் கையை வைத்து उसके ऊपर अपना हाथ को रखकर அதை அவர் தேவசந்நிதியில் உயிரோடு நிறுத்தி उसके बाद उसको जो जीवित वहां पर रखकर அதை பலி செலுத்த வேண்டும். उसके बाद उसको मारकर बलि देते हैं. அப்படி செய்தால் அவர்கள் பலி போகும் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. जब भी ऐसा करेंगे तो आपका पाप जो है क्षमा हो जाता है, माफ हो जाता है करके वहां पर लिखा है. லேவியராகமம் 16:21 वासी. और लेवियों में ऐसा लिखा है. லேவியராகமம் 16:21. இப்படி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. देखो ऐसा लेवियो जो है 16:21 में ऐसा लिखा है, எல்லோருடைய பாவங்களையும் அந்த தலையின் மேல் சுமத்தி और सबकी जो पाप जो है उसके सर पर रखकर அதை ஒரு வனாந்தரத்துக்கு அதை அனுப்பிவிட வேண்டும் என்று. और जो जंगल में जो है ले जाते हैं. எருசலேமுக்கு வனாந்தரமான இடத்தில் தான் और यरूशलेम की जो बाजू में जो जंगल है वहां पर கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து वहां पर यीशु मसीह जो है அவர் கல்வாரி சிலுவையில் उस दिन जो है कलवारी क्रूस पर அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். लटक रहा है. நியாயப்பிரமாணத்தின்படி इस न्याय प्रमाण की तरह 5 விதமான பலிகள் உண்டு. 5 तरह की बलि है. குற்ற நிவாரண பலி, ये जो है जो भी ऐसा बलि जो है, பாவ நிவாரண பலி, एक पाप की बलि, சமாதான பலி, एक शांति की बलि, இப்படி 5 விதமான பலிகள் நிமித்தம் वैसा करके 5 बलि के अनुसार அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். वो जो है जो धर्मी बना गया. அப்படி 5 விதமான பலிகளும் ऐसा 5 तरह की बलि जो है அவர் இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். यीशु मसीह जो है उस दिन कलवारी सूली पर लटका है. நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, हमारा पाप केवल नहीं, உலகத்தின் பாவங்களை சுமந்து கொண்டு पूरा दुनिया की हमारी सबकी पाप जो है वहां पर लटका है. அவர் தொங்கிக் கொண்டு वो ऐसे लटक कर இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ये शब्द कहता है, ஏலி ஏலி एली एली லாமா சபக்தானி, लामा शबक्तानी, என் தேவனே என் தேவனே हे मेरे परमेश्वर, हे मेरे परमेश्वर, ஏன் என்னை கைவிட்டீர்? तुमने मुझे क्यों छोड़ दिया. அது சரியாக 3 மணி வேளையில் இது சொல்லுகிறார். ये जो है बराबर एक तीसरे पहर में जो है वो बोलते हैं, தேவன் அவரை கைவிடவில்லை, परमेश्वर ने उनको नहीं छोड़ा. அந்த இருள் சூழ்ந்த நேலையிலும் और ऐसे एकदम अंधियारा की இவர் समय மீது में சுமத்தப்பட்ட பாவத்தின் நிமித்தம் और अंधियारा जो उसके ऊपर डापा गया, தேவனுடைய பிரசன்னம் प्रभु की जो है इसमें அவருக்கு
மறைக்கப்பட்டுகிறது. उसको जो ऐसा ढांपा गया, அது நம்முடைய பாவங்களே वो हमारे पाप जो है அதன் நிமித்தம் அது பிரிக்கப்படுகிறது. उसके निमित्त जो है अलग हुआ रहता है. பாவம் தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரிக்கும். पाप जो है इंसान को परमेश्वर से अलग करता है. ஆதியாமத்திலும் और जो है अपना ऐसे उत्पत्ति में भी ஆதாம் பாவம் செய்தவுடன் आदम जब भी जो है पाप किया, அவன் தேவனிடத்திலிருந்து பிரிந்து போனான் என்று நமக்கு தெரியும். परमेश्वर से अलग हुआ करके उत्पत्ति में लिखा है. நம்முடைய பாவங்களே हमारे पाप जो है தேவனுக்கும் நமக்கும் हम और परमेश्वर के बीच में நமக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது. और जो एक अलग जो है लेके आता है. நம்முடைய அக்கிரமங்கள் தான் और हमारी आक्रमण जो है அவருடைய நமக்கும் பிரிவினையை உண்டாக்குறது. उसके अधर्म जो है हम दोनों को जो है ऐसा अलग करता है. ஏசாயா 59:2 और ऐसा जो 71 ऐसा 2 में लिखा है. தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய பாவங்கள் தான் हमारी पाप जो है நம்முடைய தேவனுக்கு முகத்தை மறைக்கிறது. जो है परमेश्वर की जो चेहरा जो है छुपाता है. உங்கள் அக்கிரமங்களே आपकी अधर्म जो है உங்களுக்கும் आपको தேவனுக்கும் परमेश्वर को நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. दोनों को बीच में अलग ले आता है. உங்கள் பாவங்களே आपकी पाप जो है அவர் உங்களுக்கு वो आपको செவிகொடாதபடிக்கு वो नहीं सुनता है அவருடைய முகத்தை மறைத்திருக்கிறார். और अपनी चेहरे को छुपाता है तुमसे. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான் हमारी पाप के निमित्त பிதாவு தேவனுடைய पिता परमेश्वर முகம் उनकी जो चेहरा जो है ஆண்டவருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. वो जो है छिपा रखता है. அவர் பாவம் செய்யவில்லை, वो पाप नहीं किया. நாம் பாவம் செய்த நிமித்தம் हम पाप किया. நம்முடைய பாவங்களை हमारी पाप जो है அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தம் यीशु मसीह ने ग्रहण कर लिया. அவர் தேவனால் அடிக்கப்பட்டு वो परमेश्वर से मारा गया. அவர் வாதிக்கப்பட்டார் என்று அறிந்தோம். वो जो है पूरा ऐसा अपना बहा गया. மெய்யாகவே सचमुच அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு वो हमारी पूरा दुखों को सहा. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். हमारी पूरा दुख को और कष्ट को सहा. நாமோ लेकिन हम அவர் தேவனால் அடிக்கப்பட்டு यीशु मसीह के द्वारा मारा गया வாதிக்கப்பட்டு और ऐसा दुख उठाया गया சிறுமைப்பட்டு और எண்ணினோம். ऐसा कष्ट उठाया और हम छोटे ऐसा दिखाई दिए. நம்முடைய மீறுதல் நிமித்தம் और हमारी जो है अधर्म के कारण அவர் காயப்பட்டு वो जो है ऐसा दुखित उठाया गया. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் और हमारे अधर्म के कारण அவர் நொறுக்கப்பட்டார். वो जो टुकड़ा हुआ. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை हमको शांति देने के लिए அவர் மேல் வந்தது. उसके ऊपर आया. கர்த்தரோ परमेश्वर அவர் எல்லோருடைய அக்கிரமத்தையும் हम सबकी अधर्मता அவர் மேல் விழப் பண்ணினார். उसके ऊपर यीशु मसीह के ऊपर आया. அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு हम जो है अधर्मा वो लोग जो अधर्मा हुआ அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து सबकी पाप केवल यीशु मसीह उठाकर அக்கிரமக்காக ஓய் வேண்டிக் கொண்டார். और अधर्म के लिए ऐसा विनती किया गया. நாம் நிற்க வேண்டிய இடத்தில் இயேசு கிறிஸ்து நின்று हम जो है सूली पर लटकाना था, लेकिन यीशु मसीह हमारे लिए सूली पर लटका है. நாம் கைவிடப்படாதபடிக்கு அவர் கைவிடப்பட்டவராய் காணப்படுகிறார். और सचमुच जो है हमको जो है छोड़ देना था, लेकिन हमारे यीशु मसीह जो है छोड़ दिया गया. அவரும் தேவனும் ஒன்றாய் இருந்தவர்கள். यीशु और पिता परमेश्वर एक है. அவர் ஒருபோதும் தேவனை விட்டு பிரிவதும் இல்லை. और कभी जो है एक दूसरे को नहीं छोड़ते हैं. அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். और जो है परमेश्वर जब इस पृथ्वी पर था बोला कि हमको जो है रोशनी एक उजाला की तरह रहने के लिए बोला. அப்படிப்பட்டவர் இருளில் இருந்து கொண்டு இப்படி சொல்லுகிறார். और जो है वो जो है अंधियारा में रहकर ऐसा बोलता है. அதற்கு நாம் ஒரு காரணமாய் இருக்கிறோம். और इसीलिए हम भी एक कारण है इसमें. நம்முடைய தேவனாய கர்த்தர் वो हमारा परमेश्वर यीशु मसीह நம்முடைய பாவங்களுக்காய் हमारे पापों के लिए நம்முடைய குற்றங்களுக்காய் और हमारी अधर्म के लिए நம்முடைய மீறுதல்களுக்காய் और हमारी अधर्म के लिए அவர் பாவ நிவாரண பலியாய் वो जो காணப்படுகிறார். एक पाप की निवारण एक बलि दिखाई दिया. யோவான் 9:5 और यूहन्ना अपना 9:5 में நான் உலகத்தில் இருக்கையில் मैं इस दुनिया पे हूँ, உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். मैं इस दुनिया के लिए उजाला हूँ करके लिखा है. அப்படிப்பட்ட ஒளியான தேவன் और ऐसा ज्योति जो है परमेश्वर அந்த இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் इस अंधियारा के समय में भी நம்முடைய பாவங்களுக்காய் हमारे पापों के लिए வேண்டுதல் செய்கிறார். और ऐसा मन्नत मांगते हैं. இயேசு கிறிஸ்து यीशु मसीह பூமியில் இருக்கும்போது जब पृथ्वी पर जब था பிதாவோடு தான் இருந்தார். पिता के साथ ही था. பிதா சொல்வதை மட்டும்தான் செய்தார். केवल जो पिता जो बोला वो ही किया.
அப்படிப்பட்டவர் ऐसा जो है இப்போது சொல்லுகிறார், अभी कहते हैं, என் தேவனே என் தேவனே, हे मेरे परमेश्वर ஏன் என்னை கைவிட்டீர்? तुमने मुझे क्यों छोड़ा? அவரை எப்படி கைவிட முடியும்? वो कैसा छोड़ सकते हैं? யோவான் 10:30 வாசியுங்கள். और यूहन्ना जो है 10वां अध्याय की 30वां वचन को पढ़ सकते हैं। நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். मैं और पिता एक है। அவரும் பிதாவும் ஒன்றாய் இருந்தால், जब भी वो और पिता यानी कि यीशु और उसके पिता एक है तो எப்படி கைவிட முடியும்? वो कैसा अलग हो सकते हैं और कैसा छोड़ सकते हैं एक दूसरे को? அவர் எப்போதும் பிதாவோடு தான் இருக்கிறார். वो हमेशा पिता के साथ ही रहता है। 8:29 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. और 8:19 में ऐसा लिखा है, என்னை அடிக்கிறவர் என்னுடனே கூட இருக்கிறார். ம் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். जो मुझे भेजा है वो मेरे साथ ही रहता है। பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் जो पिता का प्रिय है वो मैं करता हूँ, इसीलिए அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. वो मुझे अलग नहीं छोड़ता, ना मुझे कभी छोड़ेगा। எப்பொழுதும் பிதாவும் அவரும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். हमेशा जो परमेश्वर और यीशु मसीह यानी कि पुत्र हमेशा एक साथ ही रहते हैं। பிலிப்பு இப்படி கேட்கிறார், फिलिप ऐसा पूछता है, எங்களுக்கு பிதாவை காண்பியும் என்று. हमको पिता को दिखाओ। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु मसीह ने कहा, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் जो என்று. मुझे देखा वो मेरे पिता को देख लिया। யோவான் 14:8. और यूहन्ना जो है 16:8 में ऐसा कहा है। பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு इसीलिए ம், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பி என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களுக்கே அது புரியவில்லை. तो यीशु मसीह के चेला को भी ये नहीं समझ में आया। இயேசு கிறிஸ்து நான் சொல்லுகிறேன், நான் போகிறேன், இது என்னை அறியாதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். वो बोलता है कि मैं जाने वाला हूं, इसके बाद तुम मुझे नहीं जानते हो। ஆனாலும் பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று. लेकिन फिर भी फिलिप पूछता है, पिता को हमको दिखाओ, அது எங்களுக்கு போதும் என்று. केवल वो हमको काफी है। அதற்கு இயேசு, उसके लिए यीशु, பிலிப்புவே, ये फिलिप, இவ்வளவு காலம் என்னும் கூட तू இருந்தும் इतने दिन इतने सालों मेरे साथ था, நீ என்னை அறியவில்லையா? क्या तू मुझे नहीं जानता? என்னை கண்டவன் जो मुझे देखा பிதாவை கண்டான். वो मेरा पिता को देख लिया। அப்படி இருக்க और इसे है तो பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி वो சொல்லுகிறாய்? पिता को दिखाओ करके क्यों मेरे से कहता है? பிதாவும் இயேசு கிறிஸ்து ஒன்றாய் தான் இருக்கிறார்கள். पिता और यीशु एक है, அவர்களை யாரும் பிரிக்க முடியாது. कोई भी उसको अलग नहीं कर सकता। இந்த உலகம் உண்டானது, इस जो है दुनिया आरंभ होने से पहले இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே, इस दुनिया में जो भी है எல்லாம் और सब कुछ அவருக்காகவும் केवल उसकी पुत्र यीशु के लिए அவருக்கென்றும் और உண்டாக்கப்பட்டது. केवल यीशु मसीह के लिए ही उत्पन्न हुआ है। அப்படிப்பட்ட தேவனாய கர்த்தர் और ऐसा जो पिता परमेश्वर நமக்காகவும் हमारे लिए, நம்முடைய பாவங்களுக்காகவும் हमारे पापों के लिए கல்வாரி சிலுவையில் தொங்கிக் उस கொண்டு, कलवारी क्रूस पर लटकते हुए, தேவனே தேவனே हे मेरे परमेश्वर, हे मेरे परमेश्वर, ஏன் என்னை கைவிட்டு என்று तुमने मुझे क्यों छोड़ा? கேட்டுக்கொண்டிருக்கிறார். ऐसा करके पूछा। அவர் நம்முடைய பாவங்களுக்காக, वो हमारे पाप के लिए, நம்முடைய அதர்மங்களுக்காக हमारे अधर्म के लिए, அவர் இப்படி वो ऐसा தேவனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. परमेश्वर से अलग होने की एक जो स्थिति दिखाई होती है। இது அவர் மீது இந்த பாவங்கள் उसके சுமத்தப்படாவிட்டால், ऊपर पाप अगर नहीं डाला तो, தேவனுடைய முகம் மறைக்கப்படாவிட்டால், अगर परमेश्वर का चेहरा नहीं छुपा है तो, அவர் எபிரேய பாஷையிலே அந்த பாஷையை பேசியிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो हेब्री भाषा में ऐसा बोला है, அவர் ஒரு பாவத்தின் நிமித்தமும் एक पाप के निमित्त அவர் தேவனே என்று கூப்பிடுகிறார். ये मेरे परमेश्वर करके पुकारता है। அவர் பிதாவே என்று கூப்பிட அவரால் முடியவில்லை. ये पिता करके नहीं, அவர் நமக்காக ये हमारे लिए நியாய பிரமாணத்தையும் उस न्याय प्रमाण, தீர்க்க தரிசனங்களையும் ये जो नबोध को, எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். सबको जो है पूरा किया। அவர் நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அடிக்கப்பட்டு, हम मारा जाना था, हमारे बदले यीशु मसीह मारा गया। நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் நின்று கொண்டு, हम जिधर रुकना था वहां पर यीशु मसीह रुककर அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். वो हमारे लिए जो विनती करता है, அவர் மிகவும் ஒரு வியாகுலமான மிகுந்த சத்தமிட்டு வேண்டுதல் செய்கிறார் என்று और எழுதப்பட்டிருக்கிறது. एकदम व्याकुल उठाकर जो है जोर से पुकारता है। சீசர்களை விட்டு ஓடிய போது கூட அவர் இப்படி யோசிக்கவில்லை. क्योंकि चेला जब भी छोड़कर गया तो भी इतना नहीं सोचा। பிலாத்தின் அரண்மனையில் அடிக்கும் போது கூட அப்படி
அப்படி அவர் சொல்லவில்லை. जब भी पिलातुस के जो राजमहल पर जब भी उसको मारा गया फिर भी ऐसा नहीं पुकारा. சிலுவையில் ஆணியை கொண்டு அடிக்கும்போது கூட இப்படி ஏன் என்ன செய்கிறான்னு जब சொல்லவில்லை. भी कलवारी क्रूस पर जब भी उसके हाथों पे जब भी किल्ला ठोका तभी भी यीशु मसीह ने नहीं पुकारा. ஆனால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது लेकिन जब भी क्रूस पर जब भी लटक रहा था சரியாக 3 மணி நேரம் அந்த இருள் बराबर जो இருந்தது. तीसरे पहर में जो है अंधियारा जब भी छा गया, அந்த இருள் விலகும் போது उस जो अंधियारा जब भी धीरे धीरे हटने लगा, 9ஆம் மணி நேரத்தில் इस 9वें पहर में இயேசு ஏலி ஏலி यीशु ने ऐसा कहा, एली एली லாமா சபக்தானி என்று लावा शबक्तानी करके बोलकर மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். बहुत बड़ी जोर से शब्द से पुकारा. மற்ற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் நார்மலான ஒரு சத்தத்தில் தான் அவர் சொன்னார். क्योंकि बाकी शब्द बाकी वचन जो है अपना नॉर्मल एकदम से इसमें बोला, ஆனா இந்த வார்த்தையை மட்டும் लेकिन ये शब्द जो है மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बहुत जोर से पुकार कर कहा. அவர் அப்படி கூப்பிட்டு वो ऐसा पुकारा इसीलिए நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக, हमें जो है पाप से उद्धार करने के लिए, நம்மை விடுதலை பண்ணும்படியாக, हमको छुटकारा देने के लिए, நமக்கு சமாதானத்தை உண்டு हमको பண்ணும்படியாக शांति मिलने के लिए நமக்கு அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். हमारे लिए सूली पर लटका है. கடைசியாக ஒரு வசனம் படிப்போம். अंत में एक वचन को पढ़े. கொலேசியர் 2:14-15. कोलोसियो जो है 2 जो है 14-15 को पढ़ सकते हैं. எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடைபெறாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதில் ஒரு ஒரு அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறது. इसमें एक अर्थ लिखा है, நமக்கு எதிரியான எல்லா பிரச்சனைகளையும், हमको जो भी समस्या होता है நமக்கு எதிரியான கட்டளைகளால், और हमको जो भी आज्ञा है, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து हमको जितना भी जो है उसको सब जो उल्टा उकर அதை நடுவில் இராதபடி எடுத்து, उसको बीच में नहीं है उसको बीच में कर कर அதை சிலுவையில் ஆணி அடித்து, उसको जो है क्रूस पर जो है किल्ला ठोक कर துரைத்தனங்களையும் उसके सारे प्रधानों को, அதிகாரங்களையும் उसके अधिकारों, உரித்து கொண்டு उसके उतारा कर வெளியரங்கமான கோலமாகி कुल्लम कुल्ला तमाशा बनाया அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி और சிறந்தார். क्रूस के द्वारा उन पर जय जयकार की ध्वनि सुनाई करके लिखा है. நாம் பாவம் செய்தால் பலி செலுத்த வேண்டும். हम अगर पाप किया तो उसकी बलि देना पड़ेगा. நாம் தேவனிடத்தில் நேரடியாக போய் பேச முடியாது. हम जो परमेश्वर से डायरेक्टली हम बात नहीं कर सकते हैं. நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியாது. हम जो महापवित्र स्थल में हम नहीं प्रवेश कर सकते हैं. நாம் தேவனிடத்திலிருந்து எதையும் தூரத்திலிருந்தே கேட்க முடியும். हम जो परमेश्वर से एकदम दूर से पूछ सकते हैं. நாம் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்க முடியாது. हम जो परमेश्वर से जो अप्पा करके एकदम पिता की तरह हम नहीं இப்படி நமக்கு எதிரியான நிறைய கட்டளைகள் இருந்தது. और इतना जो है एकदम विरोध के अनेक जो है वो आज्ञा थी. இது நிறைய கையெழுத்துகளையும் இருந்தது. ये बुरा जो है अक्षतार भी था. இதை எல்லாவற்றையும் इसका पूरा विरोध में சிலுவையிலே ஆணி அடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. क्रूस किल्लों को जो क्रूस पर ठोका करके लिखा है. நாம் என்ன நினைக்கிறோம்? हमने क्या सोचा? சைத்தான் வந்து அவரை சிலுவையில் அடித்து விட்டான் என்று. हम लोग ये सोचते हैं कि शैतान जो है उसको क्रूस पर डाला गया. போர் செய்வர்கள் அவர் சிலுவையில் அடித்து விட்டார்கள். और जो उनके साथ जो भी जो काम कर रहे थे वो लोग ने सूली पर हेरोद ராஜா அவரை சிலுவையில் அடித்து விட்டார். और हेरोद जो राजा जो है उसको क्रूस पर ठोका. பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாம் அவரை और சிலுவையில் அடித்து फरीसियों और விட்டார்கள். सदूसियों मिलकर जो है उनको क्रूस पर ठोका करके हम ऐसा मानते हैं. ஆனால் वचனம் என்ன சொல்லுகிறது लेकिन என்றால், वचन क्या बोलता है? நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் हमारा जो भी समस्या है எல்லாவற்றையும் சிலுவையின் மேல் ஆணி அடித்து और सब समस्या को किल्लों की ओर से जो क्रूस पर किल्ला की तरह ठोक कर துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் और पूरा विधियों और जो अधिकारों को உரித்துக் கொண்டு और उसको मानकर வெளியரங்கமான கோலமாகி कुल्लम ऐसा बताकर அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். और क्रूस के द्वारा जय जयकार की ध्वनि सुनाई करके लिखा है. அவர் நமக்கு எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து விட்டார். सब कुछ जो है सूली पर हमारे लिए कर चुका है. நாம் அவரை விசுவாசிக்க வேண்டியது மட்டும்தான் உண்டு. केवल एक ही हमको करना है, उसके ऊपर विश्वास करना. இப்படிப்பட்ட நேரத்தில் और ऐसी स्थिति में இந்த நேரத்துக்காக தான் அவர் பிறந்தார். और इस समय के लिए ही वो इस दुनिया पर जन्म लिया. இந்த நேரத்துக்காக தான் அவர் பூமியிலே வாழ்ந்தார். और इस समय के लिए ही इस दुनिया पर जिया. இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் इस पूरा दुनिया की पूरा पाप जो है அவருடைய ஒரே பரிசுத்த பலியினாலே நீக்கி விட்டார். केवल एक ही पवित्र बलि के द्वारा पूरा दुनिया के पाप को माफ किया. நமக்கு இனிமே எதிரியானது எதுவுமே கிடையாது. अभी हमारा विरोधी कोई नहीं. நமக்கு விரோதமானது ஒண்ணும் கிடையாது. हमको विरोध
विरोध रुकने वाला भी कोई नहीं। நமக்கு இருந்த எல்லா கையெழுத்தையும் குலைத்து போட்டு விட்டார். हमारे जो भी विरोधी जो है उस सूली पर जो है लटका गया। துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் उसकी अधिकारी प्रधानों जो भी है सब कुछ எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் மேல் ஆணி அடித்து और सब जो है कुल्लम कुल्लम तमाशा बनाकर क्रूस पर के द्वारा அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். उस क्रूस पर जो है जीत पा लिया நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்த और हमारे लिए सूली पर जीत पाया हुआ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நினைத்து हमारा यीशु मसीह को हम हर दिन हम उसको सोचकर समझकर அவருடைய கட்டளையின்படி நாம் வாழ்வோம். और उसकी आज्ञा के द्वारा हम हर दिन हम जिए। கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचन को आशीष करेगा।